ஈரோட்டு மக்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று நினைக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களே நடமாடாதீர்கள், குழந்தைகளே வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். ஜெய் ஸ்ரீராமுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு நாணயம் இருந்தால் அயோத்தியிலே அரோகரா என்று முழக்கமிட தயாரா? 2026 தமிழ்நாடு உங்களை சுத்தமாக துடைத்தேறி இன்றைக்கு புதிதாக சில கைக்கூலிகளை அனுப்பி இருக்கிறார்கள். உன் பாட்டனுக்கு பாட்டன் இருந்தாலும் எங்கள் மலையை அசைத்து விட முடியாது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் தமிழ்செல்வன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அருமை நண்பர் ஆதி சேகர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அவர்களே, நண்பர் மருது கணேஷ் அவர்களே, பகுதி செயலாளர் லட்சுமணன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை கழக பேச்சாளர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, நண்பர்களே, வணிக பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த தொகுதிக்கு, குறிப்பாக இந்த வார்டுக்கு, 42வது வார்டுக்கு என்னென்னவெல்லாம் திமுக கழகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அவர்கள் எடுத்து சொன்னார். என்ன சிறப்பு என்றால், இந்த தொகுதிக்கு, இந்த வார்டுக்கு செய்திருக்கிற சிறப்பை இந்த வார்டில் வந்து சொல்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் அவர் திருச்சியிலே போய் பேசினார். அவர் உண்மை பேசுகிறாரா, செய்தாலும் செய்திருப்பார், அல்லது போகிற போக்கில் சொல்லுகிறார் என்று கருதலாம். இந்த இடத்திலேயே நின்று சொன்னால், செய்திருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் திமுக கழகத்தினுடைய அடிப்படையான செய்தி. ஒரு வார்டுக்கு என்றால், ஒரு தொகுதிக்கு, ஒரு மாவட்டத்திற்கு, இந்த நாட்டுக்கு இந்த அரசு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை மீண்டும் நினைத்து பார்ப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களினுடைய பிறந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். உண்மையாக சொன்னால், அவரை வாழ்த்துவதற்கு நமக்கு எல்லோருக்கும் வியப்பும் விருப்பும் இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்த்துக்காக மட்டும் கூட்டவில்லை. வாழ்த்து என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாம் செய்திருப்பவைகளை, செய்ய போகின்றவைகளை எடுத்துச் சொல்வதற்கும் இந்த பொதுக்கூட்டங்கள் நமக்கு உதவுகின்றன. உண்மையாக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், அல்லது அன்பும் பாசத்தோடும் நான் சொல்வதென்றால் தம்பி உதயநிதி அவர்கள் பல புதிய மாதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய உடையிலே இருந்து, அவர் பழகும் விதத்திலே இருந்து, அவர் செய்யும் செயல்களிலே இருந்து பல புதிய முன்னோட்டங்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், பிற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களை பாருங்கள். யாரும் தம்பி உதயநிதியை போல இவ்வளவு எளிமையாக உடை அணிந்து கொண்டு வருகிறவர்கள் யாரும் இல்லை. அது வெறும் எளிமை அல்ல, பழமையை உடைத்து எரிகிற ஒரு நவீனத்துவத்தினுடைய அடையாளம். திமுக கழகம் என்பதே நவீனத்துவத்தின் அடையாளம் தான். புறையோடி போயிருந்த, காலகாலமாக இங்கே இறுகி போயிருந்த பழமை வாதங்களை உடைத்திருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் தன்னுடைய உரையிலே சொன்னார். பழமைகளை உடைத்து எறிந்து புதுமையை நோக்கி நகர்த்திய இயக்கம் திராவிட இயக்கம். ஆனால் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒன்றிய அரசில் இருக்கிறவர்கள் இருக்கிற புதுமைகளை தகர்த்து மறுபடியும் பழமையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அது நடக்கிறது? அவர்கள் என்ன தவறாக கணக்கு போடுகிறார்கள் என்றால், கோயிலை முன்வைத்தால், பக்தியை முன்வைத்தால், ஆன்மீக செய்திகளை முன்வைத்தால் நாம் இந்த வாக்குகளை எல்லாம் பெற்றுவிட முடியும் என்று கருதுகிறார்கள். எப்போதும் நாம் மறுப்பதில்லை. நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களைப் போல கடவுள் நம்பிக்கை உடைய மக்கள் தான் அதிகம். என்னை போல கருப்பு சட்டைக்காரர்கள் எண்ணிக்கையில குறைவுதான். கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் நம்முடைய அருமை பிஜேபி நண்பர்களுக்கு புரியாத ஒரு செய்தி என்ன என்றால், இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு புரியவில்லை. நம்முடைய மக்கள் எல்லா கோயில்களுக்கும் போவார்கள், ஆனால் திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். அது ஒன்றுதான் அவர்களுக்கு எப்படி என்று புரியவில்லை. எல்லா கடவுள் நம்பிக்கையும் இருந்தாலும் கூட பக்தி வேறு, அரசியல் வேறு என்று பிரித்து பார்க்கிற தன்மை இங்கே இருக்கிறது. அதனாலே தான் இங்கே இருக்கிற வாக்காளர்களை மறைத்துவிட்டு பீகாரில் இருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் வாக்குகள் கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு கருதுகிறது.
இங்கே பேசுகிற நேரத்தில் மிக சரியாக சொன்னார்கள். எத்தனை கொடுமை பாருங்கள். இந்த SIR என்று ஒன்றை கொண்டு வந்து நமக்கு இருக்கிற வாக்குரிமையை பறிப்பதற்கு எத்தனை கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கிறதா என்று கேட்டால் பொருள் இருக்கிறது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் என் அப்பா அம்மாவுக்கு பிறந்த தேதியே தெரியாது. அவர்கள் எப்படி ஆதார் கார்டு வைத்திருப்பார்கள்? நாம் வாக்களிக்க வேண்டும் என்றால் 2005 வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் பீகார்காரர் இங்கே வாக்களிப்பதற்கு 2025 வாக்களித்திருந்தால் போதும் என்பது முற்றும் முழுக்க விதிகளை மீறுகிற அறநெறிகளை மீறுகிற ஒன்று. ஆனால் என்ன நடந்தது? அதிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் எங்கே காத்திருந்தது என்றால், பிற மாநிலங்களில் எல்லாம் SIR என்பதை வைத்து கோடிக்கணக்கான மக்களின் வாக்குரிமையை பறித்து விட்டார்கள். ஆனால் இங்கே திமுக கழகம் களத்தில் நின்று கடந்த வாரம் முழுவதும் நான் எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தொலைபேசினாலும் அமைச்சர்களுடைய உதவியாளர்களுக்கு பேசினாலும் எல்லோரும் சொன்ன ஒரு விடை, எல்லோரும் அந்த SIR களத்திலே நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அத்தனை இடங்களிலும் திமுக தொண்டர்கள். ஏனென்றால் மக்களுக்கு பலருக்கு அது எப்படி அந்த படிவத்தை நிரப்புவது என்று தெரியாது. நகரத்திலே இருக்கிறவர்கள் வேறு, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அதனை எப்படி நிரப்புவது என்று தெரியாது. எப்படி நிரப்புவது என்று தெரியக்கூடாது என்பதுதான் இவர்கள் நோக்கம். ஆனால் அந்த இடத்திலே அந்த வீட்டிலே இருக்கிற மக்களுக்கு அதை நிரப்புவதற்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வீட்டு கதவை தட்டி ஒரு திமுக கழகத்தினுடைய தொண்டன் அல்லது திமுக கழகத்தினுடைய பொறுப்பாளன் அந்த படிவத்தை நிரப்பி தமிழ்நாடு முழுவதும் வாக்குகளை சேகரித்து கொடுத்திருக்கிறார்களே, இதுவும் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று. அவர்களுக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், திமுகவை மேடையில் அவர்களால் வெல்ல முடியவில்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற கட்சி எது? பொதுவாக எதிர்கட்சிகள் தான் கூட்டம் நடத்துவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் திமுக கழகம் மட்டும்தான் பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, பொதுமக்களை சந்திக்கிறது. எனவே திமுகவை மேடையில் வெற்றி பெற முடியவில்லை, திமுகவை எழுத்துகளில் வெற்றி பெற முடியவில்லை, திமுகவை தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை, திமுகவை SIR படிவத்தை நிரப்புவதில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்கிற அளவுக்கு பணியாற்றுகிறவர்கள் இந்த கழகத்தில் இருக்கிறார்கள். என்னவெல்லாம் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது, நாம் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு புதிதாக ஒரு திட்டத்தினுடைய பெயரை அறிவித்திருக்கிறார்களே, அந்த திட்டத்தினுடைய பெயரை தமிழ்நாட்டில் யாராவது சரியாக சொல்லிவிட முடியுமா? என்னை போல அதையே ஒரு வேலையாக வைத்துக் கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு வந்தால் மட்டும்தான் விக்சித் பாரத் ராம்ஜி யோஜனா என்று சரியாய் சொல்ல முடியும். இதற்கு என்ன பொருள்? விக்சித் பாரத் ராம்ஜி யோஜனா என்று அண்ணல் காந்தியடிகள் பெயரால் மகாத்மா காந்தியடிகள் தேசிய ஊரக வேலை திட்ட உறுதியளிப்பு திட்டம் என்பதைத்தான் இப்படி சொல்லுகிறார்கள். இதில் எதை கவனிக்க வேண்டும் என்றால், மொழியை மட்டும் அவர்கள் மாற்றவில்லை. இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் காலத்திலே. 2005 ஆண்டு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று வந்து, பிறகு 2009 ஆண்டு மே மாதத்திலே அது எப்படி மாற்றப்பட்டது? 2005 மேயிலே வந்தது. 2009 அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் அந்த திட்டத்தினுடைய பெயர் எப்படி மாற்றப்பட்டது என்றால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்று மாற்றப்பட்டது. கவனமாக அந்த பெயரை மாற்றி இருக்கிறார்கள். வெறும் மொழியை மட்டும் மாற்றவில்லை, காந்தியார் பெயரை மாற்றி இருக்கிறார்கள். காந்தியாரை உலகத்தை விட்டு அகற்றியவர்கள் அவர் பெயரை கூட அகற்றிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? ராம்ஜி யோஜனா என்றால் என்ன? இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், நாங்கள் ராமர் பெயர் வைத்தால் அதை எதிர்க்கிறீர்களே என்று. நீங்கள் எந்த ராமர் பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற ஸ்ரீராமர் பெயரையா அல்லது இன்னொரு பெயரை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். காந்தியாரை சுட்டுக் கொண்டவர்களுடைய பெயர் என்ன? கோட்சே என்றுதான் நாம் சொல்லுவோம். முழு பெயரை சொல்லுங்கள், நாதுராம் கோட்சே. நான் கேட்கிறேன், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ராமர் அந்த ராமரா இந்த ராமரா? அந்த ராமரை வைத்திருக்கிறீர்களா அல்லது நாதராம் கோட்சேயை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. எல்லா இடத்திலும் அவர்கள் ராமரை கொண்டு வருவது. திருப்பரங்குன்றத்திலே அத்தனை சிக்கல்கள் வருகிற போது நீங்கள் உண்மையான முருக பக்தர்களாக இருந்தால் நீங்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்கள் என்பது வேறு.
தமிழ்நாட்டிலே முருகனை தமிழ் கடவுள் என்று நம்புகிறவர்கள், தமிழ் கடவுள் என்று வணங்குகிறவர்கள் கூடுதல். ஆனால் திருப்பரங்குன்றத்திலே வந்து நீங்கள் என்ன முழக்கமிட்டீர்கள்? உண்மையாக உங்களுக்கு முருக பக்தி இருக்குமானால் குறைந்தது அரோகரா என்றல்லவா முழக்கமிட்டிருக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராமுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு என்ன தொடர்பு? ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுகிறீர்களே, உங்களுக்கு நாணயம் இருந்தால் அயோத்தியிலே அரோகரா என்று முழக்கமிட தயாரா என்று நாங்கள் கேட்கிறோம். பக்திமான்களின் அடிப்படையிலே நான் கேட்கிறேன், எனக்கு அல்ல. நீங்கள் இங்கே வந்து ஸ்ரீ ஸ்ரீராம் என்றால் அயோத்தியிலே அரோகரா என்று சொல்லுவீர்களா? எனவே எல்லா இடத்திலேயும் மனிதர்களின் பெயர்களிலும் சரி, கடவுளின் பெயர்களிலும் சரி, எங்கள் மண்ணின் மனம் எதுவும் இல்லாமல் துடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கொஞ்சம் பொறுத்திருங்கள். 2026 தமிழ்நாடு உங்களை சுத்தமாக துடைத்து எரியும். உங்களை மட்டுமல்ல, உங்களோடு கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்களே, அவருடைய கட்சியின் பெயரை கூட மிக அருமையாக இங்கே சொன்னார்கள். அது அண்ணா திமுக அல்ல, அமித்ஷா திமுக அல்லது அடிமைகளின் திமுக. எடப்பாடி ஒரு சபதம் ஏற்றிருக்கிறார். தன் வாழ்நாளில் அதிமுகவை அடிக்காமல் போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டார். நமக்கெல்லாம் இருக்கிற கவலை, உண்மையாகவே என்னை போன்றவர்கள் என்ன கருதுவோம் என்றால், திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும், ஆளுங்கட்சியாக வரும், குறைந்தது அதிமுக எதிர்கட்சியில இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். ஒரு மேடையிலே நான் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போதே சொன்னேன், நீங்கள் இந்த நாட்டை மட்டுமல்ல கொஞ்சம் கருணை கூர்ந்து அதிமுகவையும் காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் இப்போது என்ன நிலைமை என்றால், முதலமைச்சர் நினைத்தாலும் இனிமேல் அதிமுகவை காப்பாற்ற முடியாது போல இருக்கிறது. இப்போதே அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன இருந்தாலும் 2வது இடத்திற்கு வேறு யாரும் வந்துவிட முடியாது. புரிகிறதா? போட்டி 2வது இடத்துக்கு தான் நடக்கிறது. முதலிடம் முடிவாகிவிட்டது. 2வது இடம் யாருக்கு என்பதிலே அவர்களுக்குள்ளே போட்டி நடக்கிறது. ஆகையினாலே நீங்கள் வருகிற தேர்தலிலே திமுக, நான் உண்மையாக நினைத்து பார்க்கிறேன், 2001 மே மாதம் 7ஆம் நாள் தமிழகத்தின் வரலாற்றில் இன்னொரு புதிய தொடக்கம். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு, தலைவர் கலைஞர் அவர்களை போல ஒரு தலைவர் 49 ஆண்டுகள் இந்த நாட்டின் முதலமைச்சராக, திமுக கழகத்தின் தலைவராக 5 முறை 20 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாலும் 49-50 ஆண்டு காலம் வரலாற்றிலேயே 50 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவரும் கூட கிடையாது. நீங்கள் மன்னர்களாக இருந்தவர்களுடைய வரிசையை வரலாற்றிலே பார்த்தால், நான் அறிந்த வரையிலே அவுரங்கசீப் மட்டும்தான் 50 ஆண்டு காலம் மன்னனாக இருந்தான். எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் திமுக கழகத்துக்கு 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் தலைவராக இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு இனிமேல் இந்த கட்சி பிழைக்காது என்று கருதுகிறார்கள். அண்ணாவின் பெருமை எங்கே இருக்கிறது தெரியுமா? பெரியாரின் பெருமை எங்கே இருக்கிறது என்றால், அவருடைய கொள்கைகளில், திட்டங்களில் மட்டுமில்லை, பெரியாரின் பெருமை அண்ணாவின் தோள்களில் இருக்கிறது. அண்ணா இறந்தவரை பெரியாரை அசைக்க முடியவில்லை. பெரியாரின் பெருமை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் தோள்களில் இருந்தது. கலைஞரின் பெருமை இன்றைய நம்முடைய தளபதியின் தோள்களில் இருக்கிறது. 2021 மே 7ஆம் நாள் நாம் மறக்க முடியாது. சில நாள்களை வரலாற்றில் மறக்கவே முடியாது. 2015 டிசம்பர் 1ஆம் தேதியை யாராவது மறக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். இங்கே சொன்னார்கள், நான் கூட கருதினேன், பல இடங்களில் தண்ணீர் தேங்கவில்லை. குறிப்பாக எங்கள் பகுதியில் KK நகர் கொஞ்சம் மிதக்கும். தென் சென்னையிலே வாழ்கிற எங்களை போன்றவர்களுக்கு பெரும்பாலும் வட சென்னை வெளியூர் மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த RK நகர் தொகுதி மட்டும் எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. அதற்கு காரணம் நம்முடைய மருது கணேஷ் தான். மற்ற தேர்தல்களில் எல்லாம் தொகுதியில போய் மேடையில நின்று வாக்கு கேட்டிருக்கிறேன். மருது கணேஷ் 2017 போட்டியிடுகிற போது இந்த RK நகரில் தெரு தெருவாக வீதி வீதியாக வந்து வாக்கு கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே இங்கே கொஞ்சம் தண்ணீர் தேங்கும். வியாசர்பாடி கொஞ்சம் தாழ்வான பகுதி, KK நகர் கொஞ்சம் மூழ்கி கிடக்கும். இவையெல்லாம் எப்போது இருந்தன? இந்த மழை காலத்தில் என்ன நடந்தது என்று எண்ணி பாருங்கள் நண்பர்களே. டிசம்பர் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டை நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த நாளில் தான் சென்னையில் வெள்ளம் சூழ்ந்தது. எங்கே? வியாசர்பாடியிலே, RK நகரிலே இல்லை, KK நகரிலே இல்லை, சைதாப்பேட்டை மிதந்தது. எங்கள் வீடு வடசரவாக்கத்திலே இருக்கிற வீட்டில் நான் மாடியிலிருந்து கீழே இறங்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததற்கு என்ன காரணம்? அம்மையார் உறங்கிக் கொண்டிருந்தார். எழுப்புவதற்கு எந்த அதிகாரிக்கும் எந்த அமைச்சருக்கும் துணிச்சல் இல்லை. அதுதானே உண்மை. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. வெள்ளம் வந்து விட்டது, திறந்து விட வேண்டும், அம்மாவை கேட்க வேண்டும். அவரும் உங்கள் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வேறு இருந்து தொலைத்திருக்கிறார்.
அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. எனவே அம்மாவை எழுப்ப வேண்டும். அம்மாவை போய் எழுப்புவது அத்தனை எளிதான காரியம் இல்லை. காத்திருக்கிறார்கள். எதுவரையில் காத்திருக்கிறார்கள்? அம்மாவின் அரைக்கதவு திறக்கும் வரை காத்திருக்கிறார்கள். அதற்குள் வெள்ளம் எல்லாவற்றையும் திறந்து கொண்டு ஊருக்குள் வந்து விட்டது. இந்த சென்னையே வெள்ளத்தில் மூழ்கியதே. அந்த நாளையும் நினைத்து பாருங்கள். வெள்ளம் வருவதற்கு முன்பே அத்தனை பேரையும் அதிகாரிகளையும் உட்கார வைத்து எப்படி அதை தடுப்பது என்று சிந்தித்த முதலமைச்சர், துணை முதலமைச்சரையும் இன்றைக்கு எண்ணி பாருங்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தாய்மார்களை முடிவு செய்யுங்கள். சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். எந்த ஒன்றையும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி பொருளாதாரத்தில் இந்த நாடு முன்னேறி இருக்கிறது. மகாத்மா காந்தியின் பெயரில் இருந்த திட்டத்தை மட்டும் மாற்றவில்லை. 100% பணம் கொடுத்து கொண்டிருந்த ஒன்றிய அரசு இனிமேல் 60 விழுக்காடு தான் கொடுப்போம் என்கிறது. இன்றைக்கும் பேரிடர், இவ்வளவு பெரிய புயல் வெள்ளம் வந்த காலத்திலேயும் கூட அவற்றை இந்த தமிழக அரசு தாங்கி பிடித்தாலும் தர வேண்டிய கேட்ட தொகையில் ஒரு பாதி கூட, கால்வாசி கூட கொடுக்கவில்லை என்பதுதானே உண்மை. இன்றைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக 2 செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். நாம் கேட்ட தொகை எவ்வளவு? பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு நாம் கட்சிக்கு நிதி கேட்கவில்லை, வேறு செய்திகளுக்காக இல்லை. நாம் கேட்டதெல்லாம் மக்களை இந்த பேரிடரிலிருந்து காப்பாற்றுவதற்கு 24,700 கோடி ரூபாய் கேட்டோம். அந்த 224,000 கோடி ரூபாயை கூட நாம கேட்கவில்லை. அங்கிருந்து வந்த மேற்பார்வை செய்த குழுவினர் அந்த அளவுக்கு சேதமாகி இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு 24,700 கோடி ரூபாய் கேட்டோம். வெறும் 4,139 கோடி ரூபாய் தான் வந்திருக்கிறது. என்ன நியாயம் இது? எப்படி இந்த தேசத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆனால் இதனையும் தாண்டித்தான் நாங்கள் கேட்ட தொகையை நீங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் அதனையும் தாண்டித்தான் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு முதலீடுகளை வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு வந்து குவித்திருக்கிறார் என்கிற 2வது செய்தியையும் நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். 1-2 இல்ல மக்களே, 11,40,000 கோடி ரூபாய்க்கான முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்பது எத்தனை பெரிய தொழில் வளர்ச்சி! 16% உள்நாட்டு உற்பத்தி கூடியிருக்கிறது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 16% உள்நாட்டு உற்பத்தி கூடியிருக்கிறது. இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்திலிருந்து தமிழ்நாடு முதலிடத்திற்கு வந்துவிட்டது என்பதை அங்கே இருக்கிற ஒன்றிய அரசின் குறிப்பே எடுத்து சொல்லி இருக்கிறது. இதை விட சான்று நமக்கு என்ன வேண்டும்? எனவே முழுமையாக ஒரு தேசத்தை மேலேற்றுகிற, ஒரு தேசத்தினுடைய பொருளாதார வளத்தை கூட்டுகிற, ஒரு தேசத்தின் சமூக நீதியை காப்பாற்றுகிற ஓர் அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். நான் டிசம்பர் 1, 2015 சொன்னேன். இன்னொரு தேதியும் சொன்னேன். அது நாம் எல்லோரும் அறிந்த தேதி. 2021 மே 7ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றார். அந்த பதவியேற்ற நாளை, பதவியேற்ற காட்சியை மறுபடியும் ஒரு முறை எண்ணி பாருங்கள். அவர் பதவியேற்ற போது அந்த இடத்திலேயே இருக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தொலை தூரத்தில் அமர்ந்து அந்த காட்சியை நான் தொலைக்காட்சியிலே இல்லை, நேரிலேயே பார்த்தேன். அவர் இப்படி தொடங்குவார் என்று அங்கே அமர்ந்திருந்த எங்களுக்கும் தெரியாது. MK ஸ்டாலின் என்கிற நான் என்றுதான் அவர் சொல்லுவார் என்று கருதினோம். என்ன காரணமோ தெரியவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அதில் எதை கவனிக்க வேண்டும் என்றால், அந்த காட்சியிலே கவனிக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லிவிட்டு அவர் தலை நிமிர்ந்து பார்த்தார். நிமிர்ந்தது அவர் தலை இல்லை மக்களே, இந்த தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது. அப்படி அவர் நிமிர்ந்து பார்த்த போது உண்மையாக அன்றைக்கு தலை நிமிர்ந்தது இந்த தமிழ்நாடு. மறுபடியும் எப்படியாவது தாழ்த்தி விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். தமிழ்நாட்டை அழித்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். என்ன செய்தாலும் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியவில்லையே என்று நினைத்து பார்க்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே தான் நாம் செய்திருக்கிற அந்த செயல்களை எல்லாம் செய்தால் மட்டும் போதாது. சொல்லுங்கள், மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். மேடையில பேசுவது மட்டும் போதாது, வீட்டுக்கு வீடு பேசுங்கள். திண்ணைக்கு திண்ணை அமர்ந்து பேசுங்கள். அடுத்த வீட்டில் சொல்லுங்கள். தேநீரகத்தில் பேசுங்கள். முடிதிருத்தும் கடையில் பேசுங்கள். நண்பர்களே, இப்படி பேசி பேசி வளர்ந்த, எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் தான் நம்முடைய இயக்கம். நீங்கள் தேநீர் கடையை, முடிவெட்டும் கடையை,
சாதாரணமாக கருதிவிடக் கூடாது. ஒரு முறை நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு முடிதிருத்தும் அகத்தை, அந்த ஜெமினி மேம்பாலத்துக்கு அருகிலே இருந்த முடிதிருத்தும் அகத்தை அவர் திறந்து வைத்தார். அப்போது முதலமைச்சர் சொன்னார், ஒரு முடிதிருத்தும் நிலையத்தை திறப்பதற்கு முதலமைச்சர் போகலாமா என்று. அதிலேயே அவருடைய குரலில் அந்த ஆணவம் தெரிகிறது பாருங்கள். முடிதிருத்தும் கடையை திறந்து வைப்பதற்கு முதலமைச்சர் போகலாமா என்று கேட்டார். அதற்கு தலைவர் கலைஞர் மிக நிதானமாக விடை சொன்னார். இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசுகிற போது தொலைக்காட்சி விவாதங்களிலே மிக கடுமையாக சிலர் பேசினாலும் சுபவி பொறுமையாக கேட்டுவிட்டு பதில் சொல்லுவார் என்பார். அதை நான் கலைஞரிடத்திலே கற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம். நான் கலைஞருக்கு அருகில் 10 ஆண்டுகள் இருந்தேன். ஒரு கவிதையிலே எழுதியிருக்கிறேன், 10 ஆண்டுகள் தலைவாவும் பக்கம் இருந்தேன், உன்னை பார்த்து கொண்டிருந்ததாய் பலரும் நினைத்தார்கள், இல்லை நான் உன்னை படித்துக் கொண்டிருந்தேன் என்று எழுதினேன். எவ்வளவு நிதானமாக அவர் விடை சொல்லுவார் என்பதற்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவர் சொன்னார், முடிதிருத்தும் நிலையத்தை முதலமைச்சர் திறக்கலாமா என்று நம்மையார் கேட்கிறார். பாவம், அவருக்கு இந்த தமிழ்நாட்டின் வரலாறும் தெரியாது, திராவிட இயக்கத்தின் வரலாறும் தெரியாது. தேநீர் கடைகளிலும் முடிதிருத்தும் நிலையங்களிலும் தான் எங்கள் திராவிட இயக்கம் வளர்ந்தது அவர் சொன்னார். அங்கேதான் வளர்ந்தது, அங்கிருந்துதான் பேச்சுகள் தொடங்கின. ஏச்சுகளையும் பேச்சுகளையும் வசைகளையும் வாங்கி வாங்கித்தான் வளர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக சில கைக்கூலிகளை அனுப்பி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ ஒரு கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கட்டிடத்தை இடித்து விடுவோம் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி, அது கடப்பாறை இல்லை, நீ கையிலே வைத்திருப்பது குண்டு ஊசி. இது கட்டிடம் இல்லை, உயர்ந்து நிற்கிற குன்றம். ஒரு நாடு முன்னால் மட்டுமல்ல, உன் பாட்டனுக்கு பாட்டன் இருந்தாலும் எங்கள் மலையை அசைத்து விட முடியாது. எத்தனை பேர் வந்து விட்டார்கள், நீ ஒன்றும் புதிதில்லை. எத்தனை பேர் எத்தனை காலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். திருப்பூரிலே ஐயா பெரியார் அவர்கள் பேசினார். பெரியாரை பற்றி இன்றைக்கும் அவர்கள் கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் கடுமையாக பேசு. பெரியாரை கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் கூட நான் விமானத்தில் ஒருவரை சந்தித்தேன். அவர் நெற்றி நிறைய திருநீரு, குங்குமம் போட்டு அவர் என் கையை பற்றி கொண்டு சொன்னார், உங்கள் பேச்சு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், பெரியாரையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும் என்றார். எனக்கே வியப்பாக இருந்தது. உங்கள் தோற்றத்துக்கும் பெரியாரை பிடிக்கும் என்று சொல்லுவதற்கும் ஒன்றும் பொருந்தவில்லையே என்றேன். அவர் எடுத்து சொன்னார் எனக்கு, என் தோற்றம், என் நம்பிக்கை, என் மதம், என் வழி. ஆனால் நான் இன்றைக்கு ஒரு அதிகாரியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு பெரியாரும் திராவிட இயக்கமும் தான் காரணம் என்கிற நன்றி உணர்ச்சியோடு நான் சொல்லுகிறேன் என்றார். அந்த பெரியார் அவர்களை 1000 காலங்களாக அவர்கள் திட்டினார்கள். நான் சொல்லுவது நடந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் நண்பர்களே. 1950களிலே திருப்பூரிலே ஐயா பெரியார் அவர்கள் பேசுவதற்காக வருகிற போது இங்கே நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். முதலமைச்சர் படம் இருக்கிறது, துணை முதலமைச்சர் படம் இருக்கிறது, நம் திமுக கழகத்தின் கொடி பறக்கிறது. ஆனால் அன்றைக்கு எதிரிகள் சிலர் அந்த மேடையிலே எழுதி ஒரு துணியை தொங்க விட்டிருந்தார்கள். நான் அந்த வரிகளை சொல்லுவதற்கு கடினமாக இருக்கிறது என்றாலும் நடந்தவைகளை, வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன எழுதியிருந்தது என்றால், இன்று மாலை இங்கே ஈவே ராமசாமி கழுதை பேசுகிறது எழுதியிருந்தது. இன்று மாலை இங்கே ஈவே ராமசாமி கழுதை பேசுகிறது. அந்த பேரணி வந்தவுடனே அதை பார்த்து தொண்டர்கள் கோபம் கொண்டு அதை கிழித்தெறிய போகிற போது பெரியார் நிதானமாக சொன்னார், ஏன் கோபப்படுறீங்க? அது வேலையில்லாத எவனோ எழுதி இருக்கிறான், நமக்கு வேலை இருக்கிறது. நாம் மக்களுக்கு தொண்டாற்ற வந்திருக்கிறோம், அவனுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை எழுதியிருக்கிறான். ஆனாலும் யோசித்து பார்த்தீர்களா? பெரியார் கேட்டார். சரியாகவோ தவறாகவோ, புகழ் மிகுந்தோ வசைபாடியோ, நான் இங்கே பேசுவதற்கு அவனை அறியாமல் அவன் ஒரு விளம்பரம் செய்திருக்கிறான், அதை ஏன் கெடுக்கிறீர்கள் என்று கேட்டார். நாம் வருவதற்கு முன்பே அவன் எழுதி வைத்திருக்கிறான். எனவே இப்படித்தான் நண்பர்களே, அத்தனை வசைகளையும் ஏற்றுக்கொண்டு, கல்லறிகளை சுமந்து கொண்டு, அங்கே இருந்து வீசப்பட்டிருக்கிற சாணத்தை ஏற்றுக்கொண்டு, அதற்கு பிறகு இந்த மேடைகளில் தெருக்களில் நின்று மக்களின் முன்னால் மக்களுக்காக பேசிய இயக்கம் இந்த இயக்கம். இது ஒரு அறிவு இயக்கம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு உச்சத்தில் உயர்ந்து நிற்பவர்தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். நான் அதை பேச்சுக்காக சொல்லவில்லை. எண்ணி பாருங்கள், எந்த கட்சி அறிவு திருவிழாவை நடத்தியது? எந்த தலைவன் அறிவு திருவிழாவை நடத்தினான்? வள்ளுவர் கோட்டத்திலே 10 நாள்கள் அறிவு திருவிழா என்று போட்டு வெறும் முற்போக்கு சிந்தனை உள்ள புத்தகங்களுக்கு மட்டுமே இடம் என்று அறிவிப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டுமா இல்லையா? எல்லோரும் இதோ வரப்போகிறது ஜனவரி மாதத்திலே நம்முடைய புத்தக கண்காட்சி.
ஏறத்தாழ 10 நாள்கள் நடைபெறும். 500, 600 அரங்குகள் இருக்கும். அங்கே பகுத்தறிவு சிந்தனைகளும் இருக்கும். மூட நம்பிக்கைகளை வளர்க்கிற புத்தகங்களும் இருக்கும். பல்வேறு மொழிகளை சார்ந்த நூல்களும் இருக்கும். ஆனால் இங்கே உதயநிதி அவர்கள் என்ன அறிவித்தார் என்றால், இது அறிவு திருவிழா, முற்போக்கு சிந்தனை உள்ள புத்தகங்களுக்கு மட்டுமே இடம், 40 அரங்குகள், 10 நாள்கள். அதிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற கருஞ்சட்டை பதிப்பகத்தினுடைய அரங்கமும் இருந்தது. நாங்கள் திமுக கழகத்தை போல ஒரு மிகப்பெரிய கட்சி இல்லை, அமைதியாய் ஆனால் திமுகவுக்கு ஆதரவாய் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மேடையிலே கூட எனக்கு மாலை துண்டும் போர்த்துகிற போது ஒரு நண்பர் சொன்னார், நான் திமுகவில் இருக்கிறேன் என்பது மட்டுமில்லை, நான் நீங்கள் நடத்துகிற திராவிட பள்ளியில் மாணவனாகவும் இருக்கிறேன் என்றார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. திராவிட பள்ளியை எப்போது தொடங்கினோம்? கொரோனா சூழ்ந்திருந்த காலத்தில், நாடு முழுவதும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதற்கு அஞ்சிய காலத்தில். இப்போது நம் வீட்டுக்கு யாராவது முகமூடியோடு வந்தால் அச்சப்படுவோம். 2020 முகமூடி இல்லாமல் வந்தால் அச்சப்பட்டோம். முகமூடி இல்லாமல் இருக்கிற யாரோடும் நாம் பேசுவதில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் நான் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம் கழக தலைவரிடம் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது எங்களுக்கு, திராவிட இயக்கத்தின் வரலாற்றை, திராவிட இயக்கத்தின் கோட்பாட்டை, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை 3 தாள்களாக, தொடக்க நிலை என்றும் முதுநிலை என்றும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு திராவிட பள்ளியை நடத்த விரும்புகிறோம் என்று சொன்னபோது அவர்தான் அதனை தொடக்கி வைத்தார். இன்றைக்கு 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு நான் கூட்டத்திற்காக சொல்லவில்லை, ஆண்டுக்கு 500 பேர் என்று முடிவெடுத்தோம். இந்த ஆண்டு மட்டும் 714 பேர் திராவிட பள்ளியிலே படிக்கிறார்கள். அடுத்தடுத்த தலைமுறைகள் திராவிடத்தை பற்றி வளரும். எதற்கென்றால் அப்படி ஒரு அறிவு இயக்கமாக, வெறும் சுயமரியாதை இயக்கம் அல்ல, அறிவு இயக்கமாக. அதனால்தான் பெரியார் சொன்னார், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று. அப்படிப்பட்ட ஒரு அறிவு இயக்கமாக இருப்பதாலே தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய இளைஞரணியினுடைய தலைவர் அவர்கள் என்ன திருவிழா நடத்தினார்? கோயில் திருவிழா அல்ல. என்ன திருவிழா நடத்தினார்? கொண்டாட்ட திருவிழா அல்ல. அறிவு திருவிழாவை நடத்துகிற துணிச்சல், அறிவு திருவிழாவை நடத்துகிற பரந்துபட்ட ஆற்றல் நம் இயக்கத்திற்கு உண்டு. நடத்தினார் 10 நாள்கள். அதில் எங்கள் கருஞ்சட்டை பதிப்பகமும் இடம்பெற்றது. எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், திடீரென்று ஒரு நாள் நான் இங்கே என்னோடு வந்திருக்கிற தம்பி திராவிட செல்வனும் எங்களுடைய மேலாளரும் மட்டும்தான் இருந்தார்கள், நான் கூட இல்லை. ஒரே பரபரப்பு. என்ன என்று கேட்டார்கள். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஒரு சின்ன புத்தக கடைக்கு முதலமைச்சர் வருவாரா? வந்தார் நண்பர்களே. வந்து புத்தகங்களை எல்லாம் பார்த்தார். பார்த்துவிட்டு 2 புத்தகங்களை விலைக்கும் வாங்கினார். தம்பிகள் சொன்னார்கள், நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று. முதலமைச்சர் சொன்னார், நான் புத்தகம் வாங்க வந்திருக்கிறேன், அது எப்படி பேசாமல் போவது என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். 10% கடிவென்று போட்டிருக்கிறீர்கள், எனக்கும் தருவீர்கள் தானே என்றார். எனவே மக்களோடு மக்களாக, புத்தகம் வாங்க வருகிற முதலமைச்சராக, புத்தகம் வாங்குகிற அரங்கத்தை நடத்துகிற துணை முதலமைச்சராக நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லுகிறேன். ஒன்றும் நாங்கள் பொய் சொல்லுவதில்லை. ஒரு அரங்கத்துக்கு வெறும் 10 நாள்களுக்கும் சேர்த்து 2000 ரூபாய் தான் வாடகை. எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு புத்தகம் விற்றது என்று சொன்னால், உதயநிதி அவர்கள் நடத்திய அறிவு திருவிழா எப்படி முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு பயன்படுகிறது, எப்படி அந்த புத்தகங்களின் வழியாக மக்களுக்கு பயன்படுகிறது என்று எண்ணி பாருங்கள். எனவே இந்த இயக்கம் வெறும் தேர்தலுக்காக மட்டுமே நடக்கிற இயக்கம் இல்லை. தேர்தலும் நமக்கு குறிக்கோள் தான். ஆட்சியை அடுத்தவனிடத்திலே விட்டுவிட்டு நாம் அமர்ந்திருக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் இல்லாமல் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. முதலில் கண்டறிந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஐயா பெரியாரின் காலத்திலேயே அதை அவர் வெளிப்படுத்தினார். காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்று ஒரு பெரிய புத்தகத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய சொத்தை நமக்கு தம்பி உதயநிதி அவர்களின் இளைஞர் அணி தயாரித்து தந்திருக்கிறது. அதிலே நானும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், திமுக சந்தித்த முதல் தேர்தல் என்று. 1957 தான் நாம் தேர்தலை சந்தித்தோம் என்றாலும் அதற்கான விதை முதலாக 1948 ஈரோடு மாநாட்டிலேயே விழுந்திருக்கிறது என்பதை நான் எடுத்து காட்டினேன். ஐயா பெரியார் அவர்களை வைத்துக் கொண்டு அறிஞர் அண்ணா மேடையிலே பேசுகிறார். இன்றைக்கு நாடு முழுவதும் நமக்கு செல்வாக்கு கூடியிருக்கிறது. நாம் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ஐயா விடமாட்டார், ஐயா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அண்ணா பேசுகிற போதே என்ன புரிகிறது என்றால், தேர்தலுக்கு நின்றாக வேண்டும்.
ஆட்சியையும் கைப்பற்றியாக வேண்டும். அப்போதுதான் நம்மால் இவற்றையெல்லாம் செய்ய முடியும் என்கிற புரிதல் அண்ணாவுக்கு வந்தது. அந்த 48 ஈரோடிலே நடைபெற்ற மாநாடு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புடையது. நாளைக்கு ஈரோட்டு மக்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று நினைக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களே நடமாடாதீர்கள், குழந்தைகளே வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். முன்பெல்லாம் யாராவது பூச்சாண்டி வரப்போகிறான், பிள்ளைகளே போகாதீர்கள் என்பது போல இப்போது ஈரோட்டில் எல்லா வீட்டிலும் மக்கள் சொல்லவில்லை. வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த கட்சிக்காரர்களே சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் வெளியே வராதீர்கள், பிள்ளைகளே வெளியே வராதீர்கள், இந்த விளக்கு கம்பத்தை எல்லாம் நிறுத்தி விடுங்கள், பாருங்கள் எங்கே பார்த்தாலும் எரிகிற இந்த விளக்கும் வெளிச்சமும் வேண்டாம் வேண்டாம், ஏனென்றால் எங்கள் தொண்டர்கள் விளக்கு கம்பத்திலே ஏறி ஏறி பழகிவிட்டார்கள் என்று சொல்லுகிற கட்சிகளுக்கு இடையிலே நான் சொல்லுகிறேன், அந்த ஈரோட்டு மாநாடு 1948 நடைபெற்ற ஈரோட்டு மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அந்த மாநாடு தான் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் கடைசியாய் கலந்து கொண்ட மாநாடு. அந்த மாநாடு தான் பெரியாரும் அறிஞர் அண்ணா அவர்களும் சேர்ந்திருந்த காலத்தில் கடைசியாய் சேர்ந்து நடத்திய மாநாடு. அந்த மாநாட்டிலே தான் பெரியார் சொன்னார், என்ன இருந்தாலும் தந்தைக்கு வயதாகிவிட்டால் தனையனிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் இல்லையா? எனக்கு வயதாகிவிட்டது, நான் இதோ இந்த பெட்டியை, இந்த பணப்பெட்டியை என் தனையனிடத்திலே, இந்த பெட்டி சாவியை என் தனையன் அண்ணாதுரையிடம் கொடுத்து விடுகிறேன் என்று பெரியார் சொன்ன மாநாடு அதுதான். அண்ணா தனக்கே உரிய குறும்போடு சொன்னார், பெரியார் பெட்டி சாவியை கொடுத்து விட்டது உண்மைதான், ஆனால் பெட்டியை அவர்தான் வைத்திருக்கிறார் என்றார். அதுதான் பெரியார். எனவே அந்த 48 தான் அண்ணா சொன்னார், தேர்தலிலும் நிற்க வேண்டிய தேவையை மறைமுகமாக உணர்த்தினார். திமுக கழகம் தொடங்கும் போது தேர்தல் பற்றிய கனவுகளோடு அல்ல, ஆட்சிக்கு வருவோம் என்கிற சிந்தனையோடு அல்ல, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக மட்டுமே புறப்பட்ட இயக்கம் 1956 ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று வந்திருக்கிறவர்களிடத்திலே ஒரு தேர்தல் நடத்தினார்கள். 56,000 பேர் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வேண்டாம் என்றும் வாக்களித்தார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், இப்போது வருகிற கூட்டம் பெரிய கூட்டம் என்கிறார்களே, 56 திருச்சியில் 60,000 பேரை கூட்டிய ஆற்றல் மிகுந்த கட்சி நம்முடைய திராவிட இயக்கம். அந்த தேர்தல் நடைபெற்று அன்றைக்கு அவன் தொண்டர்கள் அளித்த தேர்தல் தீர்ப்பின்படிதான் 57 நாம் தேர்தலிலே நின்றோம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் ஆடுகிற காலங்களிலே எல்லாம் மக்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம் என்பதும், நான் முதல்வன் திட்டம் என்பதும், பெண்களுக்கு மகளிருக்கான அந்த உரிமை தொகை திட்டம் என்பதும் போகிற போக்கில் வேடிக்கையாக நடத்திவிடக்கூடிய திட்டங்கள் இல்லை. மகளிர் உரிமை திட்டங்களை நீங்கள் வாக்குகளுக்காகத்தானே செய்கிறீர்கள் என்கிறார்கள். அப்படியே செய்தாலும் ஒன்றும் தவறில்லையே. மக்களுக்கு நன்மை செய்துவிட்டு வாக்கு கேட்பது எங்கள் உரிமை, நன்மை செய்வது என் கடமை, வாக்கு கேட்பது நம் உரிமை. ஆம், மக்களுக்கு நன்மைகளை செய்கிறோம், செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று உரிமையோடு கேட்கிறோம். ஆனால் தேர்தலுக்காக சில திட்டங்களை நாம் கொண்டு வருவதில் பிழையில்லை. நாம் செய்கிற திட்டங்கள் எல்லாம் தேர்தலுக்கானவை இல்லை என்பதையும் மக்கள் அறிந்திட வேண்டும். இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு தடுப்பூசியை இந்த அரசு போட்டுக் கொண்டிருக்கிறது தெரியுமா? 9 வயதிலிருந்து 13 வயது வரை உள்ள பெண்களுக்கு மட்டும் போடப்படுகிற தடுப்பூசி. எதற்காக? இன்றைக்கு மருத்துவ அறிவியல் ஒன்றை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது, பெண்களுக்கு கருப்பை வாயிலே புற்றுநோய் வருவது கூடியிருக்கிறது. முன்பு இருந்ததை விட இன்றைக்கு கருப்பையிலே புற்றுநோய் வருகிறது. அதை தடுக்க வேண்டுமானால் 9 வயதுக்கும் 13 வயதுக்கும் உட்பட்டவர்களுக்கு அந்த தடுப்பூசியை போட வேண்டும் என்று. எதற்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த திட்டத்தை இன்றைக்கு தமிழக அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இது வாக்குகளுக்காக இல்லை. ஏன் வாக்குகளுக்காக இல்லை என்று குறிப்பிடுகிறேன்? எண்ணி பாருங்கள், 9 வயதிலிருந்து 14 வயதில் இருக்கிற யாருக்கும் இந்த தேர்தலில் வாக்குரிமையே இல்லை. யாருக்கும் வாக்குரிமை இல்லை. நீங்கள் இன்னொன்றையும் எண்ணி பார்க்கலாம், 9லிருந்து 12 வயதில் இருக்கிறவர்களுக்கு அடுத்த தேர்தலிலும் வாக்குரிமை இல்லை. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் அடுத்த தேர்தலை பற்றி மட்டும் நினைக்கிறவர்களிலே அடுத்த தலைமுறையை நினைக்கிற கட்சி திமுக. எனவேதான் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. கடந்த மாதம் ஒரு அறிவிப்பு வந்தது, இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காலனி என்கிற சொல்லே இருக்கக்கூடாது. ஏன்? காலனி என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களை இழிவுபடுத்துகிறது. காலனி என்பது மறைமுகமாக சாதியை குறிக்கிறது. எந்த இடத்திலும் காலனி என்கிற சொல்லே இருக்கக்கூடாது
என்று சட்டத்தை கொண்டு வந்த அந்த துணிச்சல் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. இப்போது நேற்றைக்கு நம்முடைய சென்னை மாநகராட்சி ஒரு சின்ன திட்டத்தை தான் அறிவித்திருக்கிறது. அது சிறிய திட்டம்தான் என்றாலும் அதில் இருக்கிற மனிதநேயம், அதில் இருக்கிற அன்பை எண்ணி பாருங்கள். நீங்கள் மெரினா கடற்கரைக்கு போனால் பார்க்கலாம், அங்கங்கே படுத்துறங்கும் பிச்சை எடுக்கிற மக்கள், அங்கங்கே படுத்துறங்குகிற வாழ்வே இல்லாதவர்கள், அவர்களுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாநகராட்சிக்கு தோன்றி இருக்கிறதே. 2400 சதுர அடிகளில் 86 லட்சம் ரூபாயில் கட்டிடம் கட்டப்பட்டு ஓர் இரவில் 80 பேர் தங்கிக் கொள்ளலாம், கழிப்பறை வசதியும் இருக்கிறது என்று அறிவித்திருக்கிற மாநகராட்சியும் நம்முடைய மாநகராட்சி தான் நண்பர்களே. மக்கள் மீது அன்பு கொண்டு, மக்கள் மீது நேயம் கொண்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி, அது அரசாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 1959ஆம் ஆண்டு முதலாக சென்னை மாநகராட்சியை திமுக கழகம் கைப்பற்றியது. அப்போது நமக்கு மேயர் என்பதே புதிய பதவி. நமக்கு ஒரு மேயர் கிடைத்து விட்டார் என்று மகிழ்ந்தோம். இன்றைக்கு 21 மாநகராட்சிகளிலும் நம்முடைய மேயர்கள் தான் இருக்கிறார்கள். அதிலும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? 21 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளில் பெண்கள் மேயர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. எனவே அரசு தொடங்கி சின்ன ஊராட்சி வரைக்கும் எல்லா இடங்களிலும் பரவி நிற்கிற திமுக கழகம் ஒரு கோட்டையாக வலிமை பெற்றிருக்கிறது. ஆண்டு கால் ஊன்றி இருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு வருகிற கைக்கூலிகளால் திமுக கழகத்தை சிதைத்து விட முடியாது. திமுக நின்று நிலைக்கும். இருவண்ண கொடி என்றும் வானில் பறக்கும். குறித்துக் கொள்ளுங்கள், எத்தனை இருட்டாக இருந்தாலும் காலையில் உதயசூரியன் வானில் உதிக்கும். உதயசூரியன் உதிக்கும். இந்த நாட்டில் வெளிச்சம் பரவும். திமுக கழகம் என்றும் நின்று நிலைக்கும். எவனாலும் திமுக கழகத்தை அசைத்து விட முடியாது. 2026இல் இதுவரை நாம் பெற்றிராத வெற்றியை பெறப்போகிறோம். இதுவரையில் 184 தான் நாம் கூடுதலாக பெற்ற தொகுதி. குறித்துக் கொள்ளுங்கள், 26 200 தொகுதிகளை மக்கள் நமக்கு கொடுப்பார்கள். இந்த நல்லாட்சி தொடரும், தொடர வேண்டும். இப்போதே பரப்புரைகளை தொடருங்கள். நான் முதலில் குறிப்பிட்டது போல மேடை பேச்சுகள் மட்டும் போதாது. மக்களே பேசுங்கள், அடுத்த வீட்டில் பேசுங்கள், திண்ணைகளில் பேசுங்கள், தேநீரகத்தில் பேசுங்கள், முடிவெட்டும் நிலையங்களில் பேசுங்கள், நண்பர்களை சந்திக்கும் போது பேசுங்கள். திராவிட இயக்கம் நம் வாழ்வின் அடித்தளம். உதயசூரியன் வானில் உதிக்கிற காலத்திற்காக, மீண்டும் மீண்டும் உதயசூரியன் நிலைப்பதற்காக வாக்களியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.